அமெரிக்காவுடைய 39வது அதிபராக இருந்த ஜிம்மி கார்ட்டர் உயிரிழந்துட்டார். இவர் தான் அமெரிக்க அதிபர்கள்லேயே அதிக ஆண்டுகள் வாழ்ந்த அதிபர் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கும் இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது. அவரோட பேரில் இந்தியாவில் ஒரு ஊரே இருக்குது. எந்த ஸ்டேட் அப்படின்ற விவரங்களை எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிம்மி கார்ட்டரோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அவர் 1976ஆம் ஆண்டில் தான் அமெரிக்காவுடைய 39வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றார். அவருடைய காலகட்டத்தில் அவர் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி, அதாவது என்ன சொல்லணும்னா குளோபல் அஃபேர்ஸில் ரொம்ப பீஸ் இருக்கணும், அமைதி நிலவணும், போர் நடைபெறக்கூடாது, அதே மாதிரி மனித உரிமைகளுக்கான முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வலியுறுத்தின ஒரு அதிபராக இருந்தார். அதே மாதிரி மற்ற நாடுகளுக்கு இடையில் போர் வராமல் முடிந்த அளவு அமைதியில் எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம், அமைதி வழியில் அப்படின்றதுல நோக்கமாக கொண்டு நிறைய செயல்பாடுகளையும் செஞ்சுருக்காரு. அவருடைய ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு அம்சம், ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அக்கார்ட், அதாவது ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தார். கேம்ப் டேவிட் அக்கார்ட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்களை அவர் செஞ்சிருக்காரு. இதற்காக அவருக்கு நோபல் பரிசும் வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா 2002ஆம் ஆண்டு தான் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அவர் அதிபராக இருந்த காலத்தையும் தாண்டி அதுக்கு பிறகு கார்ட்டர் சென்டர், அவருடைய பேர்லேயே ஒரு சென்டர் அமைச்சு இந்த மாதிரி அமைதிக்கான விஷயங்களை எல்லாம் அவங்க செஞ்சாங்க. முக்கியமாக சொல்லணும்னா இரு நாடுகளுக்கு இடையே போர் நிலவ வரப்போகுது, இல்லை போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதில் அமைதி பேச்சுவார்த்தையை இவங்க நடத்துவாங்க. அந்த மாதிரி அம்சங்களை எல்லாம் செஞ்சதன் காரணமாக நோபல் பீஸ் பிரைஸ் இவருக்கு 2002ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, ஜோ பைடனுக்கு இவர் மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருக்காரு. ஜோ பைடனே தன்னுடைய இரங்கல் பதிவின் போது அவர் குறிப்பிட்டது, தன்னோட மகன், அதாவது ஜோ பைடனோட மகன் கேன்சர் காரணமாக உயிரிழந்துட்டாங்க. அப்போது அவருடைய மகன் கேன்சரால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணப்போ இவர் அதுக்கு மன ரீதியாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு ஜோ பைடனுக்கு. அதனால் எனக்கு நெருக்கமான ஒரு உறவு உண்டு ஜிம்மி கார்ட்டரோட அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நேஷனல் மோர்னிங் டேவும் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அமெரிக்காவில். இப்போது அதே மாதிரி இந்த ஜிம்மி கார்ட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா அதிபருடைய பதவியேற்பு விழாவிலையும் நிச்சயமாக இவர் பங்கெடுத்துருவார். ஆனால் ஜோ பைடனோட பதவியேற்பு விழாவில் மட்டும்தான் இவரால் பங்கெடுக்க முடியலை. காரணம், இவருக்கு வயதும் ஆகிடுச்சு. 2021ஆம் ஆண்டு ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக பதவியேற்றார். அப்போ அவரால் அந்த ஸ்வேரிங் இன் செரிமனிக்கு போக முடியல. ஆனாலும் கூட ஜோ பைடனும் அவருடைய மனைவியும் நேரில் போய் ஜிம்மி கார்ட்டரை சந்திச்சாங்க. அது மட்டும் கிடையாது, ஜிம்மி கார்ட்டரோட மனைவியும் அவரும் சேர்ந்து தான் அந்த கார்ட்டர் சென்டரை நடத்திட்டு வந்தாங்க. அவங்களோட மனைவி, ஜிம்மி கார்ட்டரோட மனைவியை பார்த்தோன்னா 2023ஆம் ஆண்டு தான் உயிரிழந்தாங்க. சரியா ஓராண்டில் இவரும் உயிரிழந்துட்டார். இவருடைய கடைசி நாட்கள் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இவர் 2015லேயே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் டெஸ்ட் ட்ரையல் பண்ணுற ஒரு மெடிசின் காரணமாக அந்த புற்றுநோய் தனக்கு தீர்ந்துட்டதா சொல்லி அதில் இருந்து வெளிவந்துட்டதா சொல்லி அவரே அறிக்கை விட்டிருந்தார். அதுக்கு பிறகு ஓரளவு அவர் அந்த கார்ட்டர் சென்டரில் ஆக்டிவாக இருந்தாலும் கூட அதன் பிறகு வயதின் காரணமாகவும் உடல்நல குறைபாடுகள் காரணமாகவும் அவருடைய பேரன் கிட்ட அந்த பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு அதுக்கு பிறகு ஹாஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னாலும் அவங்களுடைய வலிக்கான நிவாரணிகள் மட்டும் கொடுத்து எமோஷ்னலாகவும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து அவங்களோட இல்லத்திலேயே வச்சுக்கிறது, கடைசி நாட்களை அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி தான் அவர் பிறந்த ஊரில் ஜார்ஜியாவில் அவருடைய வீட்டிலேயே அவர் இத்தனை நாட்கள் இருந்திருக்காரு. அங்கே தான் உயிரும் இழந்திருக்காரு. அவருக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவர் அதிபராக இருந்த காலகட்டத்தில் 1978 அவர் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காரு. அப்போது ஹரியானாவில் இருக்கக்கூடிய தௌலத்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்திற்கு அவர் போய் பார்த்துருக்காரு. அப்போது அங்கே ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களோட. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இவங்க அமைதிக்கான முன்னெடுப்புகளை எடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் டெமோக்ரஸி முக்கியம் அப்படின்றத வலியுறுத்துறவங்களா இருந்திருக்காங்க இவரும் இவரோட மனைவியும். அதன் காரணமாக அந்த மக்களுக்கு இவர் மேலே ஒரு பற்று ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த ஊர், அதாவது தௌலத்பூர் அப்படின்ற ஒரு ஊரையே கார்ட்டர்புரி அப்படின்னு அவங்க மாற்றிட்டாங்க ஹரியானாவில் இருக்கக்கூடிய அந்த ஊரை. அதாவது சரியாக சொல்லணும்னா டெல்லியிலிருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் இந்த ஊருக்கு நம்ம போயிடலாம். 2002ஆம் ஆண்டு ஜிம்மி கார்ட்டருக்கு நோபல் பரிசு கிடைச்சப்போ அதை இந்த ஊர் மக்கள் வெகுவாக கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவர் ஜனவரி 3ஆம் தேதி வந்து போனார் அப்படின்றதுனால அந்த ஊருக்கு ஜனவரி 3ஆம் தேதி எப்போதுமே லீவ் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் அவங்க அப்போவே பண்ணியிருந்தாங்க. இதன் காரணமாக தான் அவருடைய பேரில் இங்கே ஒரு ஊரே இருக்குது. அது மட்டும் கிடையாது, அவருடைய அம்மாவும் இந்த மாதிரி
ஹியூமன் ரைட்ஸுக்கான வேலைகளை செய்யும்போது இப்போ யூஎன்ல இருக்கிறவங்களை எல்லாம் போர் நடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று உதவிக்கான பணிகளை எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்களுடைய அம்மா இந்தியாவுக்கு வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷனும் அவருக்கு இந்தியாவோட இருக்குது அப்படின்னு குறிப்பிடலாம். அது மட்டும் கிடையாது, ஒபாமாவுக்கு இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவரும் அது தொடர்பாக நிறைய பேசியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜிம்மி கார்ட்டரை பற்றி நாம் சொல்ல முடியும். அமெரிக்காவுடைய 39வது அதிபராக இருந்தவர் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு.